ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையில, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில அவர் வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, இங்கு ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று வேதத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமமாய் இருந்தது. அந்த பாலகன் இந்த உலகத்துல பிறந்து ஆண்டவராய் நம்முடைய பூமியில உதித்த அந்த தேவன் வல்லமையுள்ளவராய் உலகத்துல சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தார். தம்முடைய வல்லமையை அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமையுள்ள தேவன் வல்லமையான பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என்ன காரியத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த நாளை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன ஒரு காரியத்துல நன்மை எதிர்பார்த்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவராய் இருந்தாலும் அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அவர் வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடத்துல கடைசி மாதத்துல கடைசி மணித்துளிகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் அவரை நம்புங்கள். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே அவர் அப்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடி, ஆண்டவரை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமம் வல்லமையுள்ள தெய்வம் என்று இந்த நாளில நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இந்த வல்லமையை எங்களுக்கு நீங்க எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் ஒரு அற்புதங்களை எதிர்பார்த்து, தேவனே ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை அவர்கள் குடும்பங்களில விளங்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாய் உங்களுடைய வல்லமை அவர்கள் குடும்பங்களில வெளிப்படட்டும். ஒருவேளை வியாதிப்பட்டு சோர்வோடு கவலையோடு இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க செய்து ஆண்டவரே, நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நீங்க அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்து நீங்க கனப்படுத்தி உயர்த்துங்க. இப்படி நாம மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.